பாலக பருவத்திலிருந்தே என் பாட்டிக்கு குலாப் ஜாமுன்னா ரொம்ப பிடிக்கும். இந்த தமிழ் சென்டென்ஸை இங்கிலீஷில் பெரும்பாலும் 2 விதமாக சொல்லலாம். ஒன்று, since her earliest childhood my grandma has loved gulab jamun. 2, from her earliest childhood my grandma loved gulab jamun. அப்படின்னா இந்த 2 இங்கிலீஷ் சென்டென்சஸ்க்கும் ஒரே அர்த்தம் தானா? இதை பற்றியும் இதோட தொடர்புடைய வேற சில எக்ஸ்பிரஷன்ஸ் அண்ட் சென்டென்சஸ் பற்றியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க என்னென்னு பார்ப்போம். நான் உங்கள் டீச்சர் அப்பர்ணா. இந்த 2 சென்டென்சஸையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா சின்ஸை பற்றியும் ஃப்ரம்மை பற்றியும் நல்லா தெரிஞ்சுக்கணும். முதல்ல சின்ஸை பற்றி பார்க்கலாம். இங்கிலீஷில் மொத்தம் 2 சின்ஸ் இருக்குது. ஒரு சின்ஸ் ப்ரிப்போசிஷனாக வரும், இன்னொன்று கன்ஜங்ஷனாக வரும். நாம் இப்போ பார்க்க போகிறது ப்ரிப்போசிஷனாக வர சின்ஸை பற்றி மட்டும்தான். ப்ரிப்போசிஷன் சின்ஸ்ன்றது ஒரு செயல் முன்னாடியோ இல்லை கடந்த காலத்திலையோ ஒரு குறிப்பிட்ட டைமில் ஆரம்பித்து இன்னும் முடிவில்லாமல் போயிட்டே இருக்கு அப்படின்றத பற்றி சொல்ல. இது பெரும்பாலும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்சஸில் வரும். தேவைப்பட்டால் பாஸ்ட் பர்ஃபெக்டில் கூட யூஸ் பண்ணலாம். இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ்: since 2018 I have been working for that company. 2018 நான் அந்த கம்பெனிக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கேன். Since this morning they have been preparing for the exams. இன்னைக்கு காலையிலிருந்து அவங்க எக்ஸாம்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. Since last night she has been angry with her younger brother. நேற்றுக்கு நைட்ல இருந்து அவளுடைய தம்பி கிட்ட கோவமா இருக்கா. Since her school days she has always had the desire to become a tennis champion. அவளுடைய ஸ்கூல் டேஸ்ல இருந்து அவளுக்கு டென்னிஸ் சாம்பியனா ஆகணும்ன்ற ஆசை எப்பவும் இருந்துட்டு இருக்கு. ப்ரிப்போசிஷன் சின்ஸை பற்றி ஸ்டேட்மெண்ட்ஸில் வரும்போது பெரும்பாலும் இவ்வளவுதாங்க. அடுத்தது ஃப்ரம். சின்ஸை பற்றி சொல்லும்போது ஒரு செயல் ஆரம்பித்து இன்னும் முடிவில்லாமல் போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஆனால் ஃப்ரம்முக்கு அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஃப்ரம்முக்கு முடிவு இருக்கலாம், இல்லை முடிவு இல்லாமலும் தொடர்ந்துட்டு இருக்கலாம். அது எப்படின்னு எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கிய குறிப்பு. இந்த வீடியோவில் ஃப்ரம்மை டைம் ரிலேட் பண்ணி மட்டும்தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ். Our office is open from 9 AM to 6 PM. எங்கள் ஆஃபீஸ் காலையில் 9 மணியிலிருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் திறந்திருக்கும். இந்த சென்டென்ஸில் ஃப்ரம்ன்ற ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு ஒரு எண்ட் பாயிண்ட் இருக்குது. அடுத்த எக்ஸாம்பிள். In our restaurant, fried rice and noodles are served from 4 PM onwards. இல்லைனா onwards இல்லாமல் வெறும்ன in our restaurant, fried rice and noodles are served from 4 PM. எங்கள் ரெஸ்டாரண்ட்டில் சாயந்தரம் 4 மணியிலிருந்து ஃப்ரைட் ரைஸும் நூடுல்ஸும் சர்வ் பண்ணப்படுது. இந்த சென்டென்ஸில் ஃப்ரம்ன்ற ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு எண்ட் பாயிண்ட் இல்லை. அடுத்தது, I will be at office from 1 PM onwards. 1 மணியிலிருந்து நான் ஆஃபீஸில் இருப்பேன். இந்த சென்டென்ஸில் ஃப்ரம்ன்ற ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு எண்ட் பாயிண்ட் இல்லை. அடுத்தது, from now on I won't be working night shifts. இப்போயிலிருந்து, அதாவது இனிமே நான் நைட் ஷிஃப்டில் வேலை செய்ய மாட்டேன். இந்த சென்டென்ஸ்லேயும் ஃப்ரம்முக்கு எண்ட் பாயிண்ட் இல்லை. அடுத்தது, from tomorrow meal prices in our restaurant will go up by 10 rupees. நம்ம ரெஸ்டாரண்ட்டில் நாளையிலிருந்து சாப்பாடு விலை 10 ரூபாய் அதிகமாக போகுது. இந்த சென்டென்ஸ்லையும் ஃப்ரம்ன்ற ஸ்டார்டிங் பாயிண்ட்க்கு எண்ட் பாயிண்ட் இல்லை.
இப்போ பார்த்த இந்த எல்லா எக்ஸாம்பிள்ஸுமே ப்ரெசண்ட்ல ரெகுலர் ஆக்ஷன்ஸ் பற்றியும் இல்லைனா ஃப்யூச்சர் பற்றியும் இருக்கு. இப்போ பாஸ்ட்டை ரிலேட் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். The company was open from 9 a.m. but the manager didn't arrive until 1 p.m. கம்பெனி காலையில் 9 மணிலேருந்து திறந்திருந்தது, ஆனால் மேனேஜர் 1 மணி வரைக்கும் வரல. இந்த சென்டென்ஸை நல்லா கவனிச்சு பாருங்க. கம்பெனியோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் பற்றி எந்த எண்ட் பாயிண்ட்டும் இல்லை, ஆனால் இத்தனை மணி வரைக்கும் மேனேஜர் வரல அப்படின்றத சொல்ல எண்ட் பாயிண்ட் இருக்கு. இப்போ நான் ஆரம்பத்தில் சொன்ன குலாப் ஜாமுன் எக்ஸாம்பிள்ஸோட டிஃபரன்சஸை பார்க்கலாம். Since her earliest childhood, my grandma has loved gulab jamun அப்படின்னு சொல்லும்போது நமக்கு 2 விஷயம் கன்ஃபார்ம் ஆகுது. ஒன்று, என் பாட்டி இப்போ உயிரோடு இருக்காங்க. 2, என் பாட்டிக்கு இப்போவும் குலாப் ஜாமுன் பிடிக்கும். அதனால தான் சென்டென்ஸ் சின்ஸ் வச்சு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்கு. சொல்லப்படுற செய்தியில் குழப்பம் இல்லாமல் இருக்கணும்னா அந்தந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி வார்த்தைகளை தெளிவாக போட்டு பேசுறது நல்லது. From her earliest childhood, my grandma loved gulab jamun. இங்கே from வச்சு சொல்லும்போது ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகலை. இப்போ என் பாட்டி உயிரோட இருக்காங்களான்னு. ஏன்னா சென்டென்ஸ் ஃப்ரம் வச்சு சிம்பிள் பாஸ்ட்ல இருக்கு. இவ்வளவுதாங்க ஃப்ரம்முக்கும் சின்ஸுக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியணுன்றதுக்காக இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன், பாருங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாக்கா கமெண்ட்ஸில் கேளுங்க, இல்லை குவெஷன்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க. எப்பவும் போல எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுறேன். இது மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக்கோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.